திருப்பாவை 14வது பாசுரம். உங்கள் புழை கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்தாம்பல் வாய் கூம்பின காண் செங்கற்பொடிக் கூரை வெம்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தர் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்துராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். இது பாசுரம். இதனுடைய விளக்கம். உங்கள் வீட்டுக்கு பின்னால் உள்ள தோட்டத்தில் உள்ள வாவியிலே செங்கழுநீர் பூக்கள் மலர்ந்து ஆம்பல் மலர்கள் கூம்பியதை பார். காவி சிவப்பு ஆடை அணிந்த தூய்மையான பற்கள் கொண்ட கோயில் பூஜை செய்யும் பாக்கியம் பெற்ற அர்ச்சகர்கள் சங்கூதி கோயில் கதவை திறக்கப் போய்க் கொண்டிருக்கிறார்கள். எங்களை முதலில் வந்து எழுப்புவதாக சொன்னவள் இன்னும் படுத்திருக்கிறாய். வெட்கமற்ற நாவுடையவளே, எழுந்திரு பெண்ணே. சங்கு சக்கரங்களை ஏந்தியுள்ள பெரிய கைகளையுடையவனை தாமரை போன்ற விழிகளை கொண்ட கண்ணனை பாடுவதற்கு எழுந்திருப்பாயாக. தொடரும்.